சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம். 20 வயசு வீட்டுக்கு அடங்கல, ஊருக்கு அடங்கல, பேச்சு கேட்கல, சொந்த புத்தி இல்ல, மன சிக்கல் பாதி, மன குழப்பம் பாதி, எதிர்பார்க்காத வாழ்க்கை அடைஞ்சலா தவிக்குது, ஊருக்கு வெளியே தமிழ் பேருடா கண்கலங்கி நிக்கிறேன், என்னுடைய மகளை சரி பண்ணி தர வேணும். 4 பேத்துக்கு முன்னாடி கெட்ட பேர் வாங்கிட்டேன், கேவலத்தில் நின்றுட்டேன், சொல்றேன் கேட்டுக்கோ. உன்னுடைய மகன் இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல 3 மாசம் 30 நாள்ல ஜெயிலுக்கு போற நிலைமை நடக்கும். எச்சரிக்கைப்படுத்துற, அசால்ட்டா விட்டுறாத, ஆபத்து இருக்கு. யாருக்கு குடும்பத்துல தாரம் 2 யாருக்கு தாரம் 2 குடும்பத்துல நல்லா யோசனை பண்ணி தாலி கட்டினாலும் பொண்டாட்டி தான். ஒருத்தோட தப்பான உறவுல தவறான பாதல்னாலும் பொண்டாட்டி தான். தாலி கட்டலாம் மட்டும் பொண்டாட்டி இல்ல, தாலி கட்டினாலும் ஒரு பொண்ணை மனசார ஏத்துக்கிட்டாலும் பொண்டாட்டி தான். அந்த மாதிரி வம்சாவளியில இருந்தது யாரு? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. கணவரை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாலும் வரும், இல்ல கணவருக்குவே இன்னொரு பக்கம் பழவிட்டாலும் வரும். அப்படி இல்லாம நீ வேற மாதிரி பாதையில தப்பான உறவுல இருந்தாலும் வரும். அது யாரு? யோசனை பண்ணி சொல்லுங்க. யாருன்னா உங்க தம்பிங்க அண்ணனுங்க கூட பொண்ணுங்க. இவங்க சைடு தம்பி அண்ணனுங்க அவங்க தான் அந்த மாதிரி பண்ணிக்கானமா. யோசனை பண்ணி சொல்லுங்க. அது எப்படி அண்ணனுக்கு தெரியலமா? உனக்கு கூட தானே பிறந்தா? அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை இல்லை. நீங்க 2 பேரும் ஊர் அறிய பேர் அறிய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? உனக்கு ஏற்கனவே இன்னொரு குடும்பம் இருந்துச்சாடா? இல்லம்மா. நீ போய் வளர்த்து விட்டு கும்பிட்டாப்போ நில்றா நேரா. என்னடா வேலை செய்யற? கொத்து வேலையா? மேஸ்திரி வேலை தான் செய்யறேன். நீ சொல்லவே தேவையில்ல, நின்னாவே நான் பாத்துக்குவேன். சரிம்மா. இந்த கொத்து வேலையில எங்கேயாவது தவறு நடந்துச்சா பொண்டாட்டிக்கு தெரியாம? அவங்களுக்கு எவ்வளவு தெரியுமா? அப்புறம் என்ன தெரியாத மாதிரி ஒண்ணு தெரியாம நிக்கிறா? அதுக்கு தான் அவளை வெளியே அனுப்பிச்சு வாங்கி போடு. முதல்ல நீங்களாம் ஒரு பொழப்பு பொழைக்கிற வெங்காய பொழப்பு. இப்ப குடிச்சா நான் மறந்தேன்னா அப்ப குடிச்சா நான் மறந்து தப்பு தப்பு தானே? வாடி இல்ல உன்னையே நம்பி வந்து உங்களுக்கு துரோகம் பண்றீங்க, பரவாயில்லையா? சரி நீங்களா ஒரு 58 உத்தராட்சத்தை போட்டு எல்லா தப்பும் பண்ணிவிட்டு உத்தராட்சம் போட்டுக்கிட்டு நானும் இந்த 4ஆவது மாதிரி பழக்கம் இல்லை. இதை தவிர எதுவுமே போட மாட்டேன். முடிஞ்சு போச்சு. சரியா? 1008 ஊழலோ தப்போ பண்ணா தெரியாம போகாது. எதை வேணாலும் சொல்லிட்டு நீர் எடுத்து தந்துட்டு கனி எடுத்து தருவோம்னு நினைச்சுக்காத. தப்புனா தப்பு தான். தப்பு எப்ப செஞ்சாலும் தப்பு தப்பு தான். இன்னொரு நாளைக்கு அவளுக்கு துரோகம் பண்ண வேலை முடிச்சிருவேன். அழுது என்ன பிரயோஜனம்? பெத்த பையனை துப்பத்து போய் வளர்க்க தெரியாம 2 பேரும் வளர்த்துருக்கீங்க. ஒண்டிட்டு இருக்கிறான் தலைமறைவா. கேள்றா என்ன வாய் என்ன பண்ணா சொல்லுங்க. அவனை நல்ல பழக்கம் பண்ணியிருக்கிறான். என்ன பண்ணா? கஞ்சா அடிச்சானாமா, மாட்டிக்கிட்டான். கஞ்சா அடிச்சான், குடிச்சிருக்கிறான், ஒரு பிள்ளைகிட்ட போய் ராவடி பண்ணிருக்கிறான், புகார் கொடுத்துருக்கான், பிரச்சனையா இருக்குது. 25 நாள் ஆகும். எங்க போனாலும் தெரியல. 25 நாள் ஆச்சு. மகன் தலைமறைவா இருக்கிறான். உயிருக்கு ஆபத்து. எச்சரிக்கையா நடந்துக்க சொல்லி கேசன் கோர்ட்டுக்கு வழக்கு பஞ்சாயத்துக்கு போடும். எச்சரிக்கைப்படுத்துறேன். தொந்தரவு இருக்குது, கோளாறு இருக்குது. ஒரு பிரச்சனை தொழில தொந்தரவு. கூட இருந்தவங்க இடைஞ்சல் பண்ணிட்டாங்க, கோளாறுல நிக்கிறாங்க, பிரச்சனையில நிக்கிறாங்க. எங்க போய் பார்த்தாலும் வேலை அமையல, குழப்பம் அமையல, 10 ரூபா குழப்பு, அன்னைக்கு சரியில்லை. எங்க போய் தொட்டாலும் இடைஞ்சல் ஆகும், கோளாறு ஆகும், ஏற்படும்.
பண்ணையும் சரியில்லை, பல தொந்தரவு ஏற்படும், போராடி நிக்கிறேன், போட்டியில தவிக்கிறேன், இடையூறா நிக்கிறேன், நடைஞ்சல தவிக்கிறேன், 4 பேத்துக்கு முன்னாடி நல்லது நடக்கல, வாழ்க்கை சரியில்லை, மனத்துல கோளாறு, போர்களும் நடக்குது, காப்பாத்தி தரேன், கலங்கி நிக்க வேணாம், நானாச்சு என்னுடைய வாழ்க்கை செழிக்கிற மாதிரி, உன்னுடைய பொழப்ப செலுத்து தரேன், காப்பாத்தி கொடுக்குறேன், ஒரு நாளைக்கு கூட நிம்மதியான வாழ்க்கை, வாழில 2 பேரும் இதுக்கு மேலையாது புத்தியோட உழைக்கிற வழி பாருங்க. அவனை எங்க இருந்தாலும் கூட்டு வந்து சேர்த்துறேன். நம்மள இந்த கஞ்சா பழக்கம், தண்ணி, குடி, பொண்ணு எதுவுமே இருக்க கூடாது. என்கிட்ட கூட்டு நான் பாத்துக்கிறேன்.